மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட மாநில அணி நிர்வாகிகளே மற்றும் கேப்டனுடைய இரத்தமான உடன்பிறப்புகளே, இந்த பகுதியை சார்ந்த வியாபார பொதுமக்களே மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கூட்டத்தில் என்ன பேசுறாங்கன்னு அங்கங்க நின்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் தில்லுமல்லு கட்சியை சார்ந்த தோழர்களே, தொண்டர்களே மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களே, தொண்டர்களே, தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். அந்த காவல்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளே மற்றும் பத்திரிகை நண்பர்களே மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கும் பாலமுருகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, புரட்சி கலைஞருடைய தாரக மந்திரம். வாழ்க புரட்சி கலைஞர். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு தன்னுடைய சொந்த உழைப்புல வாங்கின அந்த மண்டபத்தில், அந்த கட்சி அலுவலகத்தில், கோயில்ல குடியிருக்கும் எங்களுடைய புரட்சி கலைஞர் எங்கள் கேப்டன் அவர்களை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். எப்படி எறும்பானது சர்க்கரையும் மணலையும் கலந்து வைத்தால் மணலை தவித்து சர்க்கரையை உண்ணுகிறதோ, எப்படி அன்ன பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை தவித்து பாலை பருகுகிறதோ, எப்படி காந்தமானது இரும்பு துளையும் மரத்துளையும் கலந்து வைத்தால் மரத்துளை தவித்து இரும்பு துளை கவர்கிறதோ, அது போல என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 19 வருஷம் முடிஞ்சு இப்ப 20வது வருஷம். இன்னும் மாநாடே போட முடியாதவங்க 26ல முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னு இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? கேப்டன் எப்பேற்பட்ட மனிதர் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க 2005ல 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒண்ணுனாங்க. 70 கட்சி இருக்கு, இது 71வது கட்சி அப்படின்னாங்க. இவர் என்ன கட்சி ஆரம்பிச்சு சிவாஜி மாதிரி ஆயிடுவாரு, டி ராஜேந்தர் மாதிரி ஆயிடுவாரு, பாக்கியராஜ் மாதிரி ஆயிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனா அப்போதைய முதலமைச்சர் 2 பேரும் தமிழக அரசியல் ஆளுமையா இருந்தாங்க. கலைஞர் கலைஞர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எதிர்த்து துணிஞ்சு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்றைக்கு 19 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷம் நடந்துட்டு இருக்குன்னா அது கேப்டன் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். உங்களை மாதிரி அடுத்த கட்சிக்காரங்கிட்ட அடுத்த தலைவர் இருந்து புடுங்கல. எம்ஜிஆர் அவர்கள் சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அது வேற. ஆனா திமுக எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் வரல. இன்றைக்கு கேப்டன் அவர்களும் அம்மையார் அவர்களும் உயிரோடு இருந்திருந்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இது வார்த்தையில சொன்னா வழக்கு, சைகையில சொன்னா வழக்கு கிடையாது. தட் இஸ் 511 இந்தியன் பீனல் கோட், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அம்மையார் அவர்களும் கேப்டன் அவர்களும் இன்னைக்கு இருந்திருந்தா நீங்க முதலமைச்சரா ஆயிருக்க முடியாது, கோட்டு சூட்டு போட்டு சைக்கிள் ஓட்டி இருக்க முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, 2005ல கட்சி ஆரம்பிச்ச 2006ல விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் பாமக கோட்டை
மாம்பழத்தோட கொட்டையை நசுக்கிட்டார்களா? 61,337 ஓட்டு வாங்கி 13,777 ஓட்டு வித்தியாசத்துல சட்டசபையில சிங்க மாதிரி வந்தாரு புரட்சி கலைஞர். சிங்க மாதிரி வந்தாரு புரட்சி கலைஞர். 2006 2011 29 சட்டமன்ற உறுப்பினர். 60 வருஷம் கட்சி 70 வருஷம் கட்சி எல்லாம் காணாம அடிச்சுட்டாரு. கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல எதிர்கட்சி தலைவர் 23 சீட்டு வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம். கேப்டன் அவர்கள் கட்சியை அப்படியே மிலிட்டரி மாதிரி நடத்தினார். 4 சட்டமன்ற தேர்தல், 4 பாராளுமன்ற தேர்தல், சுமார் 18-19 இடைத்தேர்தல், சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் முதற்கொண்டு நின்னோம்ல. கேப்டன் எங்களெல்லாம் வழி நடத்தினார்ல. 2009 எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐத்தான் ராமவசந்தன், சோலை கனகராஜன் தெரியும். இந்த மன்றத்தை கட்டுக்கோப்பா நடத்தி தமிழ்நாடு முழுதும் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்குவதற்கு முதல் காரணமா இருந்தவர் ஐத்தான் ராமவசந்தன் அவர்கள். கட்சி ஆரம்பிச்சவன பொதுச் செயலாளர். 2009 ஐத்தான் ராமவசந்தன் அவர்கள் மரணம். அதன் பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் பொதுச் செயலாளராகி 2023 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இந்த கட்சியை வளர்த்ததுக்கு. ஏண்டா அவர் உடம்பு சரியில்லாம தள்ளாடி நடந்து வந்தா, தண்ணிய போட்டு நடந்து வந்தாருன்னு சொன்னீங்களா? டேய், இந்த பத்திரிகைக்காரனும் டிவிக்காரனும், ஒரு சில பத்திரிகைக்காரன் ஒரு சில டிவிக்காரன். ஆனா இன்னைக்கு அதே பத்திரிகைக்காரன் கேப்டன் மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு எழுதுறீங்களா? டேய், மானம் கெட்டவங்கள. இதுக்குதான் அன்னைக்கு தலைவர் அன்னைக்கே அவங்கள பூன்னு துப்பிட்டு போயிட்டார். எவ்வளவு ஒரு கட்சியை நடத்துறது கஷ்டம். 2023 செப்டம்பர் 14ஆம் தேதி எங்களுடைய அண்டியார் அவர்கள் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஆளுமை, ஒரு பெண் அரசியல் தலைவர் இருக்கிறாங்கன்னா அது ஒரே கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஒரு குடும்பத்தை நடத்துறதே கஷ்டங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை நம்ம பெண்களுக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும். ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டம். ஆனா கேப்டன் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு ஒரு கட்சியை திறம்பட நடத்தி இன்றைக்கு இந்த 20ஆண்டு துவக்க விழாவை தமிழ்நாடு முழுதும் கேப்டனுடைய பிறந்த நாள் 72வது பிறந்த நாள் விழாவையும் இந்த 20ஆண்டு துவக்க விழாவையும் கேப்டனுக்கு கொடுக்கக்கூடிய பத்மபூஷன் விருது இந்த 30 விழாவை நடத்துங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் சிறப்பாக நடந்திருக்கு. உங்களை மாதிரி ஊர் அடிச்சு உலையில போட்டு கொள்ளையடிச்ச காசுல கிடையாது. எங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் சொந்த காசுல ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை வேர்வையா சிந்தி அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் கயிறா திருக்கி இன்னைக்கு இந்த லைட் எல்லாம் எரியுத. உங்களை மாதிரி கொள்ளையடிச்ச காசு கிடையாது. மைக்க 2 போட்டு கழுவிங்க. என்ன உங்களை மாதிரி கொள்ளையடிச்ச காசு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களே, வயிற்றில் அடிச்ச காசு கிடையாது. சொந்த உழைப்புல எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் வசதி கிடையாது.